சம்பா நல்ல சோறு நாங்க கேட்கல. நாங்க கேட்டதெல்லாம் கேப்ப கோடு, ஆனா கிடைச்சதெல்லாம் கிளவி கோடு. நாங்க கேட்டதெல்லாம் கேப்ப கூடு, ஆனா கிடைச்சதெல்லாம் ஓல்டு. பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே குத்து சம்பா வெந்த சோறு நாங்க கேட்கல. நாங்க கேட்டதெல்லாம் கேப்ப கோடு, ஆனா கிடைச்சதெல்லாம் கம்மங்கோடு. கேட்டதெல்லாம் கேப்ப கூடு, ஆனா கிடைச்சதெல்லாம் கம்மங்கூடு. பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே சம்பு நல்ல சோறு நாங்க கேட்கல. ஆட்டுக்கறி கோழிக்கறி முட்டையோடவே ஆக்கி வச்ச கம்பளிக்கு நாங்க கேட்கல. ஆட்டுக்கறி கோழிக்கறி முட்டையோடவே ஆக்கி வச்ச பிரியாணி நாங்க கேட்கல. நாங்க கேட்டதெல்லாம் குடிக்க கஞ்சி, ஆனா கிடைச்சதெல்லாம் புளிச்ச கஞ்சி. நாங்க கேட்டதெல்லாம் குடிக்க கஞ்சி, ஆனா கிடைச்சதெல்லாம் புளிச்ச கஞ்சி. பொன்னுச்சாமி கோவண்ணா பழனி மகன் ராஜா ஏடிஎம்கே சார்பாக 201, காயாம்பட்டி பொன்னுச்சாமி சத்யராஜா 200. என்ன எழுதியிருக்க விதி? வந்தார் ஒரு சாமியார் ஐயாவுரிக்கார். அவரெல்லாம் நம்பி நடுக்கடலில் கூட நாடகம் போடுவேன். கூட்டமே இல்லாத ஊருக்கு பாரு 15 வாட்டு வந்தாண்டா டிரைவர். என் நண்பன் போட்டிருக்க வேஷம் ஜாமியார் வேஷம், பழக்கத்துக்கு நண்பன். நாங்கன்றும் சகலை சந்திக்காத சாமியாரே கிடையாது. இந்த இடியை வெளுத்தாடிட்டால வெவ்வேறு கம்மா முக்குளி பே மாதிரி என்னை போட்டு ஒரே அடிதான் உலக்கடியாக அடிப்பேன். கண்டும் அடிச்சு அடியில் வளர்க்காதெல்லாம் வச்சு படுக்காதெல்லாம் வாரிட்டு போயிருமனடா. ஏண்டா பில்டிங் மண்டை நத்திந்து கண்டங்கர் வரிச்சூர் பழனியப்பனை சந்திச்ச வேணா. அவர் செத்து போயிட்டாருனே. இந்த வந்துட்டா இல்லை பயிரை வைக்க வந்துட்டா இல்லை. கோதமங்கலம் முத்துச்சிருப்பியை சந்திச்சவன். அவர் சிங்கப்பூர் அமெரிக்காவில் பாடிக்கிட்டாரு. அவன் பிறந்த யோகம். அவன் நல்லா இருக்கான். அவன் சிங்கப்பூரில் வர்றேன் என் கூடதான் அதிகம் நாட ஆடினேன். எங்கள் அண்ணன் உன் முகத்தில் முடிச்சு இன்னும் நான் இந்த சிங்கம்புனரையை தாண்ட முடியாடா பேப்பையன் மயனே. எப்படி தாண்டுவேன்? ஏமே காலேன் தூதேன் புத்துரு அங்கே இருக்கவே லகுடன். உங்கள் முகரில் முடிச்சா நான் தெரிந்துவேன்னா எங்கேயாவது போக முடியுமா? ரொம்ப சோமாக்காதடா மயிர். ரொம்ப பெரிய ஒரு கிளவி அடக்கம் பண்ண மாதிரி உட்காந்து உள்ள கடுப்பில் இப்போ பாருவே. இப்படி நான் என்ன அண்ணன் நல்லா தாண்டா இருக்கேன். இவன் தாண்டா நாடகத்தை கருத்துவேன். சுற்றி வர்றான்டா தேங்காய் முண்டை. மருதமணி ஏமாத்திட்டாரா? கொட்டையை கடிச்சு வச்சுட்டு போ. கானகத்தில் பாட்டு பாடும் ஜாமியாரையா முடிஞ்சு. மொத்த சம்பளம் முடிஞ்சு. சின்ன மரம் ஜாஞ்சி வச்சா வையா உரியல யாரு மர ஜாதிக்கோரு தேங்காயும் காய்ப்பதில்லை. சேர்வது காதல் தானே, பிரிப்பது பாவம் தானே, வெட்ட வெட்ட தளிக்கும்
ஓடுகிற வண்டி ஓட ஒத்துமையா ரெண்டு மாடு ஒன்ன விட்டு ஒண்ணு விரிஞ்சா என்னாக எண்ணி பாரு ஓடுகிற வண்டி ஓடு ஓடுகிற வண்டி ஓட ஒத்துமையா ரெண்டு மாடு நாரத மாமான்ட்டாண்டா வந்தாண்டா டிரைவர் பெயிண்டர் வந்தாண்டா பெயிண்டர் போட்ட சரக்கு என்ன சரக்குன்னு சிட்டியில் எழுதி வாங்கடா 10 மணிலேருந்து அப்படியே இருக்காண்டா வந்தாண்டா டாஸ்மார்க் என்னடா பேசு நாரதர் மாமா வணக்கம் வாங்க மச்சான் நல்லா இருக்கீங்களா நாரதர் மாமா பயலுகடா கொடூரமா கொடூரமா சார் போய் மைச்சட்ட ஆலய காணா நீ யாருப்பா நீ இல்லையா போ என் தம்பி வேர்க்கலை வைக்கிறானே யாருமே ஆளுக்கு ஒரு சாமானை தூக்கிட்டு போவேன் தெருவில் தூக்கிட்டு சரிங்க என்கிட்ட பேசுங்க தாங்கள் யாருன்னு நான் தெரிஞ்சுக்கணும் தீமண்டத்துக்கு வந்தியா என்னத்துக்காக ஒரு அளவு தான் செஞ்சில் இங்கே ராதா ஒரு அளவு அதிகமாக நீ பேசுறாத உன் பக்கத்து ஒரு நாள் என்ன எது பண்ணுறியா என்ன தெரியும்னு நினச்சி கேட்குற ஒளியமங்கலத்துக்கு வழி தெரியாமல் 30 பவுன் கிழிக்கிற உன் ஊரில் வந்தால் மட்டும் நீ வழி தெரியுங்க என் ஊருக்கு வந்தால் உனக்கு என்ன வழி ஒரு விசில் அடிச்சவனே பயந்துட்டு போனேன் பாரு இவன் தான்டா முள்ளல்லி விசில் அடிச்சா பசி அணிக்குது அவன் நிற்க மாட்டானா ஏங்க அவன் எறும்பு கடிச்சு வந்திருப்பாங்க லூசு பைய எலும்பு உறக்கவா எறும்பு எங்க அண்ணன் தான் அதுதான் பார்க்கும்போதே தெரியுது உன்னை மாதிரி தான் அண்ணன் தான் எங்க மச்சா மாலை கட்டியிருக்காரு டேய் அண்ணே மச்சா மேல கட்டியிருக்கானா என்னடா குடும்பம் உங்க சரியா தானே சொல்றேன் நாரப்பே குடும்பம் நம்பிராஜன் குடும்பம் நாரப்பே குடும்பமா இருக்கு அண்ணே மச்சிர மகளை எப்படிடா கட்டுவேன் மச்சா மகளை மச்சா மகளை கட்டியிருக்கேன் அப்படி நீங்க சொல்றீங்க அந்த அவன் கட்டின மச்சா மகன் தான் எனக்கு சித்தப்பா மையம் வேணும் உன்னை இன்னைக்கு லூஸ் ஆக்காம போக மாட்டேன் டேய் நீ எந்த இதுலயா இருந்தாலும் லூஸ் ஆக்க முடியாது அதெல்லாம் உன் ஊர் வையாவூர்ல வச்சுக்கிறேன் நீ உன் ஊர் கள்ளிச்சேரியில வச்சுக்க இன்னைக்கு மதுரைக்கு வரவில்லை சிம்மக்கல்ல உன்னை புழக்கிறேன் இன்னைக்கு இங்க வந்திருக்கீல்ல உன்னை வச்சு பொழந்துட்டு தான் விடுவேன் நீ நாளைக்கு மதுரைக்கு வச்சு பார்க்கலாம் அது அப்புறம் பார்ப்போம் என்ன தெரியும் நீங்க பொழந்து விடுங்க நான் படகு போய் இறச்சிட்டு வர்றேன் விறகு பொழக்கிறவங்களா 2 பேரும் விறகு பொழப்பீங்களா விறகு ஏய் நீ யாரு முதல்ல எல்லாமே பேசணும் அப்படின்னா இந்த இடத்துக்கு தகுந்தாற் போல் பேசணும் மண்ணாலானது மகாபாரதம் பெண்ணால் ஆனது ராமாயணம் அப்படி சொல்லுங்க 5 வயசுல புத்ரு அண்ணன் தம்பி 10 வயசுல பங்களி எதா இருந்தாலும் அண்ணன் தம்பி யார் இதெல்லாம் யாருக்குயா தெரியாது போடா இல்ல மண்ணாலானது மகாபாரதம் 5 வயசுல அண்ணன் தம்பி 10 வயசுல பங்காளி இந்த மசுரெல்லாம் யாருக்கு தெரியாது இல்ல யாருக்கு தெரியாது எல்லாத்துக்கும் தெரியும் ஏதாவது தெரியாத பேசுவீங்களா 5 வயசுல அண்ணன் தம்பி 10 வயசுல சம்பளம் வேணுமா நாமா ஐயா ராஜா அவனை விட என்கிட்ட தெரியாம பேசுறான் நீ தெரிஞ்ச விஷயத்தையே பேசுவான் நான் சொல்றது ஏய் வாடா என்ன கிழிச்ச நில்லு நான் என்ன பேசுறேனோ அதை திருப்பி நீங்க சொன்னா செந்தில் குமரா டேய் என்ன இதுக்கு பேர் சொல்றீங்க நீங்க யார் வேற செந்தில் குமரனியா யார் வேற சொன்னேன் யார் பேரை சொல்றீங்க நீங்க நான் சொன்னது உங்க பேரா அப்புறம் யார் பேரு அங்க வணங்கக்கூடிய தெய்வம் இந்த பேசினாங்கல்ல செந்தில் குமரா டேய் அடே டேய் செந்தில் குமரா சரி காப்பாத்துடா ஏய் அப்படி சாமி வருது டேய் என்னைக்கு முறிய ஆடினாரு போ சொல்லு முதல்ல வருங்காலத்துல விநாயகர் மூஞ்சிர கூட ஆட வைப்ப நீ எந்த மயில போடா போடா கேள்வி கேட்க போறாரு ஓடி கேள்வியா ஐயோ கேள்வின்னா நம்மளுக்கு அப்படியே பாலகரத்தை கரத்து அப்படியே குடுச்சது மாதிரி இல்ல இந்த மைஜெட்டுக்கார மரியாதை மைக்க வருவேன்
இவனா ஜென்ரேட்டர் மேடை பக்கத்தில் வைப்பாங்களா ரவி? பம்பாவே அற வாங்க போறான்டா. கோவற மாதிரியே பேசுறேன். என்ன பண்ண போறேன்? அவன் அற வாங்கிட்டு போறான். அரை வாங்க பேசுறேன். கசட. ஏய், எந்த விஷயத்தையுமே பேசணுங்க. பேசினா தான் அந்த இடத்துல சிறப்பு வரும். அப்படிங்கறத உங்களுடைய கணக்கு. பாருங்க, ஓரறிவு படைத்தது புழு பூச்சி. ஏய், மரஞ்செடிகளுக்கு அதே ஒரு அறிவு. அப்படி சொல்லுங்க. அதான் புழு பூச்சி. ரெண்டாவது அறிவு. மூன்றாவது அறிவு கருதா. ஏய், மூன்றாவது அறிவு நீரில் வாழ்வன மீனுக்கு. அப்ப பறவை இனத்துக்கு 4 அறிவு. மிருகங்களுக்கு 5 அறிவு. மனிதர்களுக்கு 6 அறிவு. எம்மை போட்ட முனிவர்களுக்கு 7ஆம் அறிவு. இறைவனுக்கு 8ஆம் அறிவு. அனைத்தும் உனக்கு தெரிகிறது. எல்லா விஷயமே தெரியுது பாருங்க. கசடத போற வள்ளினம். வள்ளினம். கசடத போற வள்ளினம். ஞங்கனம் நமனம் எண்ணிலம். எங்கன நமன மெல்லினம். ஞங்கன இல்ல. ஞங்கன நமனம் எண்ணினம். ஞங்கன நமன மெல்லினம். எரல வள்ளல இடையினம். எரல வரல இடையினம். அவனை விடுங்க இங்க. டேய். கசடத போற வள்ளினம். சொல்றியா இல்ல வெறும் தண்ணியை ஊத்தி உன்னை எரிக்கவா? சொல்றா. என்னடா சொல்ல? நான் சொல்றத திருப்பி சொல்லுங்க. நீங்க சொல்றத நான் திருப்பி சொல்லணும். எனக்கு தலையெழுத்தா? ஏய், அப்ப கேக்குற கேள்விக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லிருவியா? கசட தவிர கசட தவளவா? கசட தவற வள்ளினம். கசட தவள வல்லினம். ஞங்கன நமன மெல்லினம். எவ்வளவு வரல வெள்ளினம். நேர்நே தேமா. ஆ நிலைநீர் புளிமா. நேர்நிலை கூவிளம். நிறைநீர் கருவிளம். 2 மேடை பக்கத்துல வைக்காதீங்கப்பா. இனிமே இன்னைக்கு வச்சது வச்சாச்சு, விடுங்க. அப்பாடா, மழை பெஞ்சு ஓஞ்சிருச்சுப்பா. சரி, நல்லா புரியாதுப்பா. அதோட சத்தம் இல்லையா? அதோட சத்தம் ரிட்டர்ன் ஆகும். வேற ஒன்றும் மேல வைக்கிறியா? அப்பாடா, இப்பதான் நாடகம் மாதிரி இருக்கு. நமக்கு புரியாத காரணமே இவங்க தான்டா. வேற எவனும் தடு வச்சுட்டான்னு உள்ள போய் முத்து போட்டு பார்த்தேன். இடது பக்கமே காமிச்சு பார்த்தா ரவி மை செட்டு எங்கள் அன்னைங்க தான் பெரியத்தம்மைங்களா. இலை ஒன்றும் புரியலைன்னு கேட்டில்ல செகட்டு முண்டை. இப்போ அமைதியாக இருக்கா? இப்போ மக்கள் சிரிப்பாக. சரி வாங்க, நான் கேட்குற கேள்விக்கு முன்னாடி பதில் சொல்லுங்க. என்ன கோயில் இது? நீங்க வந்திருக்க கோயில் என்ன ஆலயம்? பெண்ணடி தெய்வம். பெண் தெய்வம். பெண் தெய்வம் தானே? பத்திரகாளியம்மன். பத்திரகாளியம்மன், மாரியம்மன், காளியம்மன் அப்படின்னு சொல்லக்கூடிய பல அவதாரங்கள் அந்த பூமியில் எடுத்திருக்கிறார். அவளுக்கு தீச்சட்டின்னு ஒன்று எடுக்கக்கூடிய நேர்த்திக்கடன் இருக்கா இல்லையா? ஆமா. தீச்சட்டி ஏன் காளியம்மனுக்கு மாரியம்மனுக்கு தீச்சட்டி எடுக்கிறதுக்கான காரணம்னா ஏன் எடுக்கிறாங்க? தீச்சட்டி. தீச்சட்டி. அதற்கு ஆரம்பத்திலே பூச்சட்டி என்று பெயர். பூ தீ. இல்லை, நாடகத்தை கெடுத்தே விட்டானடா. 3 லட்சம் செலவை ஓச்சே விட்டானே ஒரே வார்த்தையில். தம்பி நீ போயிரு தம்பி, கம்பு கூட்டில் பவுடர் போட்டு அரைவேன். முருகனுக்கு செந்தில் எனக்கு தெரியாம இருக்கேன். 21 முருகனுடைய அம்மா தானப்பா அதனுடைய அவதாரம். அங்கிட்டு சுத்தி வர்றீங்களோ? சுத்தி வரேன், ரயில்வே கேட்ல வரேன். சரி சொல்லுங்க. முருகனுக்கு வேல், ஐயனாருக்கு குதிரை, வீட்டுக்கு போங்க சொல்ல மாட்டேன். விநாயகருக்கு மூஞ்சூர். எங்கெல்லாம் வர்ற பாருங்க. ஆனால் பத்திரகாளி, புவனேஸ்வரி, காளியத்தா, முத்துமாரி. இந்த தமிழ்நாட்டில் உள்ள பெண் தெய்வத்துக்கெல்லாம் ஏன் சட்டி எடுக்கிறாங்க? தீச்சட்டி எடுக்கிறாங்க. ஏய், நீ திருவிழாவுக்கு சட்டி எடுக்கிறத சொல்லுவேன் நான். பேப்பேமை. ஏய் இரு, எங்கள் அன்னைங்கெல்லாம் என்னத்தை சிரிக்கிறேன்? சிரிச்சிட்டு போ. இவ்வளோ ஜோக்கு சொல்கிறேன். இந்த 3 பேர்த்த கொண்டு போய் டிராக்டரில் ஓட்டுறது நல்லது. எப்பாய் எந்திரி. எங்கே இப்போ எந்திரிக்காதுல்ல. ஐயா இந்த வேங்க எடுத்துட்டு வாயா.
ஏன் தீச்சட்டி எடுக்கிறார்? சட்டி என்பது எதில் செய்வது? தீச்சட்டி செம்மண். செம்மண் ஒரு மாட்டு வண்டி நிறைய மண், ரவுண்டு சைஸில் பானை செய்கிறதுக்கான கட்டை, தண்ணி ஒரு குடம், தண்ணி ஒரு குடம். தீச்சட்டி ஏன் எடுக்கிறாங்க? டேய் மேஞ்ச மாடு நக்கிற மாடு கிடத்த போட நீ முதல்ல. யாரு பயிறது யாரு நக்கிறது? அவன் டேய் காலையில 5 மணியா இருந்தாலும் அவன் சொல்ல மாட்டேன்னு எனக்கு தெரியும். உங்களுக்குன்னு ஒரு மரியாதை வச்சிருக்கேன். அப்புறம் நீ போ. அசிங்கமா பேசி போயிருவேன். அப்புறம் நீ பதில சொல்றா. நீ என்ன அசிங்கமா பேசுற? போ அவனை சொல்ல பதில. நீ ஏன் இடையில என்ன? ஐயோ என் வாயை கிளறாதீங்க. ஏன் என்ன? ஏலே இவன் நார அம்மனுக்கு ஏன் சட்டி எடுக்கிறாங்க? அவ்வளவுதாடா கேட்டாரு. இதுல போய் காலவாசம் என்ன சொல்றேன்னு சொல்லு. முடிவை தான் தெரிஞ்சுக்கிட்டு அடிச்சு போடுவேன். ஏய் உங்களும் இல்ல, நீங்க எதுக்கு பக்கத்தூர் நீங்க அடியாள அவனை சொல்றா. அவன் அம்மனுக்கு ஏன் தீ சட்டி எடுக்கிறான்? தீனால் சுட்டவன் உள்ளாரும். இதெல்லாம் அவர் கேட்கிறாடா. திருவள்ளுவரை கொண்டாந்துட்டாங்க உள்ள. யாரை கொண்டாந்து உள்ள திணிப்பாங்களா தெரியாது. வடக்குன்னு சொன்னா நான் நேத்து பவுடர் போட்ட பப்புன்னு ஆயிரவன்டா. 21 சர்வீஸ் என்ன ஆகுது? ஆமாமா மணி நீ வந்து 3 வருஷம் ஆகுது. மணி மண் எடுப்பாங்க, அரைஞ்சிட்டு மாட்டி விட்டுருவேன். மண் எடுப்பாங்க, வதிய குழப்பாங்க, அப்புறம் சட்டி செய்வாங்க. தண்ணி ஊத்துன்றாரு. அப்புறம் டேய் தீச்சட்டி ஒரு ஆணோ பெண்ணோ எடுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல ஊர்ல காப்பு கட்டணும். சோத்துக்கு என்ன காப்பு கட்டணும். காப்பு கட்டி விட்டு பொன்னமராதி ஜவுளி கடைக்கு போகணும். வேலைக்கு இல்லை, சேலை எடுக்க, வேட்டி எடுக்க. எடுத்துட்டு வந்து அடுத்து என்ன யோசிக்கிறேன்? சாமி அருள் இறங்கணும்னே போ தம்பி. காப்பு கட்டியாச்சு அப்புறம் அருள் இருக்கு. சப்புன்னு இருக்கு போட்டா. அந்த சேலையை வைக்கும்போது பெண்கள் இலை ஆளுமா டோலுமாக்கு ஒரு ஊரில் 600 பேர் அந்த சாமியார். இருக்க காரணம் என்ன தெரியுமா? சம்பளம் நீ தரணும்ன்றதுக்காக பொறுமையா இருக்கா. ஒருத்தன் அரைஞ்சுக்கங்கடா. டே அந்த சட்டியை நன்றாக தீச்சட்டியாடா. தீச்சட்டியிலே சந்தனம் குங்குமம் வைக்க வேண்டும். அதுக்கப்புறம் கட்டைகளை வைக்க வேண்டும், கறிக்கட்டைகளை. எண்ணெயை ஊற்றணும். எடுக்கிற ஆளுக்கு அருள் பிடிக்கணும். அருள் பிடிச்சா 1/2 மணி நேரம் கொண்டு போய் செலுத்துவேன். அருள் இல்லைன்னா அங்கனே செலுத்துவேன், அத்தீன்னு வச்சிருவேன். ஏன் தீச்சட்டி எடுக்கிறாங்க அப்படின்னா, தூக்காளி எடுத்திருக்கலாம், அது ஆத்தாவுக்கு கூழ் ஊத்துறது. ஒரு நிமிஷம் கரண்டி எடுத்திருக்கலாம், அது பொங்கக்குன்றது. அருள் பிடிச்சா அங்கே கொண்டு போய் செலுத்துவேன், இல்லடா அக்னே வச்சிருவேன், சுட்டுப்படுவேன், அக்னே செலுத்துவேன். அடாடா எப்படா கிளைகளையா பிரியுது. அதுக்கு தான் 20 வருஷம் சர்வீஸை முடிக்கணும்ல, 21 வருஷம். ஏன் தீச்சட்டி எடுக்கிறாங்க? தீச்சட்டியை எடுக்கிறது முப்பாட்டம் கண்டுபிடித்த இந்துக்கள் கலாச்சாரம். உள்ளங்காலிலே தீ மிதித்தால் உள்ளங்கால் வழியாக லெட்டர் ஆஃப் இப்ப என்ன சொன்ன தம்பி? லெட்டர் ஆஃப் ஃபயர் அப்படின்னு என்ன? உள்ளங்கால்ல இருந்து அந்த தீயாப்பட்ட ஃபயர் மொத்தம் எரிஞ்சு தள்ளிருமா? இஸ் மேல் மண்டே வரைக்கும் வரும். ஒண்ணு தமிழ்ல பேசி இல்ல இங்கிலீஷ்ல கலந்து வா. அக்னி சட்டி எடுப்பதற்கு அவ்வளவுதானே. அக்னி சட்டி எதுக்கு எடுக்கிறாங்கன்னா, மறுபடியும் மண் எடுக்கப்படாது, தண்ணி குளிக்க கூடாது. அக்னி சட்டி எதுக்கு எடுக்கிறாங்கன்னா, அக்னி சட்டி எதுக்கு எடுக்கிறாங்கன்னா, எதுக்கு தே எடுக்கிறாங்க? தலையெழுத்துறானே. டேய் இவன்ட்ட பேச முடியாதுண்ணா. ஆனா உங்களை சொல்லணும், இந்த கேள்வியெல்லாம் நீங்க ஏன் கேட்டீங்க? நீ சொல்லுறாதா? அக்னி சட்டியை எதற்காக எடுக்கிறார் என்றால், உள்ளத்திலே உள்ள தீமைகள் எல்லாம் ஆத்தா எரித்து விடுவாள். வாங்க வாங்க, நீங்களாவது சொல்லுங்க பதில. இப்படி உங்க தம்பியா? வேணாம் சாமி. டே
பதில சொல்றானா நீ என்ன வேணாம்னா நீங்களாவது சொல்லுங்க. ஏதாவது சாமி வர்றவங்க கேள்வி கேட்டு போடுறீங்க, இவன் எதவாவது சொல்றான் சாமி. இதை நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு முதுகுல மன்னிப்பு கேட்டு முதுகுல இது வச்சிருக்கு, தகடு வச்சிருக்கு. அந்த அளவுக்கு குனிஞ்சு தகடு வச்ச அளவுக்கு அவ்வளவு மன்னிப்பு கேட்கற அளவு வச்சிருக்கேன் பாருங்க. பதில் கேட்கறதுக்கு ஒழுங்கா சொன்னா தானே. நான் தம்பி தானே, மன்னிச்சு ஏத்துக்கங்க. உன்னோட ஏன்டா தெரியலன்னு சொல்லிட்டு போயிருந்தேன்டா. அதான் பதில நீங்க சொல்லுங்க. உங்கள்ட்ட பதில் எதிர்பார்க்கறான், மக்களை எதிர்பார்க்கறா, நானும் எதிர்பார்க்கிறேன். தீச்சட்டி ஏன் எடுக்கிறாங்க? அப்படி கேளுங்க. எவ்வளவு அருமையான கேள்வி. அந்த பத்திரகாளி அம்மனுக்கு தாயே ஏன் தீச்சட்டி எடுக்கிறாங்க, ஏன் எடுக்கிறாங்க? இதுல சாமி ஆடிய வேற சொல்றியா? இங்க இருந்து பொன்னமராதி போகணும்ன்றியா? காப்பு கட்டியாதுல ஏன்டா பொன்னமராதி போறாங்க? பொன்னமராதி போகக்குள்ளதான் சவுடி எடுத்துட்டு வந்தாலும் காப்பு கட்டுவாங்க. சேப்பு செல் எடுத்தாரு, மண்ணுல தண்ணி ஊத்துன்றியா? அப்புறம் போடா. இந்த மேடையிலாவது நீ கேட்டுக்க விஷயத்த. ஏதாவது நான் சொல்றதோ அது புரிஞ்சு வச்சு அடுத்த மேடையில சொல்றியா? என் தலையெழுத்து மக்கு போயவில்லை. தீச்சட்டி ஏன் எடுக்கிறாங்க? அருமையான கேள்வி. இப்படி ஒரு கேள்வி கேட்கறா சாமி. மன்னிக்கிறேன். அருவி கூர்மையான சாமி. உண்மையில நல்ல விஷயம். சிவகங்கை மாவட்டத்துல இருந்து வந்துட்டியா? டேய் போடா போடா போடா. உன் கூட வந்ததுக்கு நான் தான்டா. சரி விடுங்க, வருத்தப்படாதே. ஆத்தா பத்திராளி ஆத்தா, மன்னிச்சு ஏத்துக்க. வருது ஒரு மாடியா. புடி இது வேற மாதிரி தெரியுதே, பதில் தெரியாத மாதிரியா இருக்கு. சாமி வருமுங்க. ஏன்னா ஐயனார் காளியாத்தா அங்கே மருதங்குள்ள இருக்கு. ஆசாரம் தவறாதப்பா, உன் கண்ட காப்பாத்தி கொடு. இவனுக்கு வந்த சாமி சாமி மாதிரி தெரியல, பதில் தெரியாத மாதிரி இருக்கு. ஒழுங்கே எது மூஞ்சில குத்துச்சுன்னா இப்போ அற வாங்கிடுவேன். எந்த ஊர்ல சாமி இப்படி லிப்டா அடிச்சு யாருன்னு கேளு. முளைக்குச்சி அரைஞ்சது மாதிரி யாருன்னு கேளுடா. வந்தது யாருப்பா? பத்திரகாளி ஆத்தா வந்திருக்கேன். ஏன் எங்களுக்கு வந்து கேட்கறத தருவியாப்பா? கேட்கறே தரேத்தா உன் கண்டு. 4 வடை ஆத்தாளுக்கு என்னத்தா கேளுத்தா, உன் புள்ள உனக்காக நான் உழைக்கிறேன். கேளுத்தா, ஒரு நாளைக்கு 5000 ரூபா கணக்கு தர்ற, 500 ரூபா சேர்த்து தருவியா? கொஞ்சம் இருந்தா எனக்கு மலை ஏறுற மாதிரி இருக்குதா. சாமி ஆடி கேட்டாலும் சொல்றியா இல்ல, சாமி ஆடிக்கிட்டு இருக்கும் போது கேட்டாலும் சொல்றியா இல்லையே? அந்த விஷயத்துல சரியா இருக்கு. தீச்சட்டி ஏன் எடுக்கிறாங்க? அருமையான கேள்வி. எங்க சுத்தி எங்கன செய்விடாண்ணா இடத்துக்கு வந்துடணும். அழகான கேள்வி. இந்த கேள்விக்கெல்லாம் உங்க செகுல்ல அரைஞ்சு விடுவேன். நான் அதைத்தானே சொன்னேன். இல்ல தீச்சட்டியை ஏன் எடுக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த நீங்க சொல்லணுங்களே. தீச்சட்டியை ஏன் எடுக்கிறாங்க தெரியுமா? கோவிக்காதீங்க. ஏன் எடுக்கிறாங்க? தீச்சட்டியே ஏன் எடுக்கிறாங்க? எடுத்தாத்தான் கையில ஏந்த முடியும். இல்லைன்னா அது கீழே தானே இருக்கும். அதை எடுத்தாத்தான் கையில. மாரியம்மா தெரிஞ்சோலி அம்மா. இங்க சாமியை காணா. அவர் வையா ஒரு தண்ணி வாச்ச போயிட்டாரு வயக்காட்டு. போயிட்டாரா? எப்படி பதில் சொன்ன? இப்படி சொல்லணும் பதில். நான் சொன்ன பதில் ஆனந்தம் அடைந்து விட்டார். அவனுக்கு நீங்க தானங்க காளியம்மனுக்கு கேட்டா, ஆனா இப்படி ஒரு பதில் எதிர்பார்க்கல. அடுத்தபடியாக இருக்கிறது யார்? காவல் தெய்வம் கருப்பண்ணசாமி. கருப்பசாமிக்கு வலது கையில வீச்சரவளம், இடது கையில சாட்டை. இங்க வர்றான் அவன் தான் கருப்பசாமி. தென்னி கூதிமை. வலது கையில வீச்சரவளம், இடது கையில சாட்டையும் கருப்பசாமிக்கு இருப்பதற்கு காரணம் என்ன? 18ஆம் படி கருப்பு, நாரவரக்காத 48 மட கருப்பு, துண்டி கருப்பு, நொண்டி கருப்பு, சின்ன கருப்பு, பெரிய கருப்பு, கொல்லிமலை கருப்பு. இத்தனை கருப்புகள் இருந்தாலும், எந்த ஊர்ல கருப்புசாமி கோயில் இருந்தாலும் அங்கே அதற்கு பேர் கருப்பன் எனப்படும். ஏன் கருப்புசாமி கோயில்ல ஒரு கையில பைப்புரிஞ்சியும் சொல்ல விடு, ஒரு கையில கிரிக்கெட் பேட்டையும் கொடுத்துருக்கலாம். அப்படி சொல்ல வரீங்களா? சொல்லுங்க. ஏன் அவர் வைக்கல? இந்த விளையாட்டுனால சனி ஞாயிறு லீவ் விட்டாலும் பயலுக பேட்டும் பந்தமாக தர்றாங்க, பெத்ததாயதை போய் சொல்ல கேட்க மாட்டாங்கன்னு தான் அவர் அந்த பேட்டையும் பைப்புரிஞ்சியும் எடுக்கலை.
ஒரு கையில் அருவா, இந்த கை இந்த கை. வலது கையில் அருவா, ஆ, இடது கையில் சாட்டை. ஆ. ஏன் அதான்டா நான் கேட்டேன். கேட்டாரு அவரு. கேட்டாரா? ஏன்னுதான் கேட்டாரு. அதான் ஏன்னு ஒரு புள்ளி வச்சுக்கிறேன். என்ன மருதமணி சொல்ல ஆ, தெரியும். சொல்லுங்க சொல்லுங்க. அருவா திருப்பாச்சத்தியிலே சுப்பிரமணி பற்றையில 3 அடி அருவா 820 ரூபாய்க்கு எங்க அப்பா வாங்கிட்டு வந்தார். தம்பி, திருப்புவனத்துல பாண்டிய அருவா கம்பெனில 720 ரூபாய்க்கு அருவா இருக்கு. இப்போ ஒளியமங்கலத்துல இருந்து ஒரு அருவா வாங்கி 2 வேளையும் வெட்டி போட போறீங்க. சொல்ல விடுங்க. ஆளுயர விச்சருவா, ஆளுயர விச்சருவா. ஏன் கருப்பன் கையில அருவா இருக்கு அப்படின்னா, அவ்வளவுதான். கருப்பன் கற்பு 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 கருப்பன் காவல் தெய்வம் கருப்பன். அவன் வேட்டைக்கு செல்லுகின்ற நேரம் உச்சி நேரம் 1 மணி இரவு. வரதியா உண்மையில வந்துருச்சா இடம் வந்துருச்சு. உங்க வையாபுரி கம்மாய்க்குல கூட பிஞ்சக்காட்டுல கூட கருவக்காட்டுல கூட கருப்பன் வேட்டையாடிக்கிட்டு இருப்பேன். அப்ப டூலூர்ல ஒரு பய போறேன் இரவு நேரத்துல, விழுக போகும்போது கருப்பா அப்படின்ற போது கருப்பன் தன்னுடைய குதிரையில வரும் பொழுது கருவக்காடுகளா இருக்கும். அந்த கருவ முள்ள பூரா வெட்டி போட்டுக்கிட்டு பொழந்துக்கிட்டு பாதையை தேடி வருவார். முள்ளு குதிரை கண்ணில் அடிச்சு போறோம். அதுக்குத்தான் வலது கையில் அருவா, இடது கையில் ஏன் சாட்டை. திடீர்னு கம்மாயில் நீஞ்சி போகும்போது மீன் கடிக்கும், தூண்டி முள்ள வச்சு போட்டு போய் பிடிச்சி போயிட்டு வருது. அதனால தான் அவருக்கு பேர் துண்டி கருப்பு. ஒரு அளவு இல்லையாடா? என்ன ஆபத்துக்கு கருப்பு வரும்போது கருவ காட்டில் குதிரை ஓடும் போது வெட்டி வெட்டி சாச்சு போட்டு மக்களை காப்பாற்ற வருவான்டா. தீய சக்தியை அழிக்கக்கூடியவன் தான் கருப்பன். தீய சக்தியை அழிக்கக்கூடியவர் கருப்பர்ன்றதை நானும் ஏத்துக்கிறேன். அதுக்காக முள்ளு காட்டுக்குள்ள போகும்போது முள்ளு தட்டுமா அதை வெட்டிக்கிட்டு போவாராம். பைபாஸ்ல போகும்போது என்ன செய்வாரு? லாரியை தள்ளிட்டு வர அருவாட்டை சொல்றேன் பாருங்க. என்னமாடா என் தலையெழுத்துக்கு நீ சொல்றதெல்லாம் கேட்கிறாப்புல இருக்கு. நான் படிச்ச படிப்பு என் தலையெழுத்துறா உங்க 2 பேருடையும். செந்தில்குமாரா ரொம்ப சாமியை கூப்பிடுற. நீங்க சொல்லுங்க. டேய் இந்த அந்த கதை மாதிரி வரப்படாது. அப்படியெல்லாம் ஒரு நேரம் மாதிரி கையில எடுக்கலன்னா கீழே இருந்தா தான் எடுக்கு. இந்த வேலை வச்சுக்க கூடாது. இதுக்கு சரியான பதில் சொல்லணும். இல்ல நான் அது சொன்னது சரியா தப்பா? டேய் கையில வலது கையில வீச்சராலும் இடது கையில சாட்டையும் கருப்பனுக்கு இருப்பதற்கு காரணம் என்ன? எந்த ஆயுதம் தான்? அருமையான கேள்வி. கருப்பன் என்றதுக்கு அடையாளமே வீச்சர்வாலும் சாட்டை. அந்த கேள்வி அதுக்கு விளக்கம் கேட்டீங்க பாரு. உண்மையிலே எங்களையும் மதிச்சு கேட்டீங்க பாரு சாமி. உண்மையிலே பாராட்டுறேன். போயிரு தம்பி, உள்ள போயிரு. நீ போ. அவன் கேட்டுக்கிட்டான். இல்ல அவனுக்கு எத்தனை நான் சொல்லி கொடுத்தாலும் அவனுக்கு அறிவு மண்டையில இருந்தா தானே. சொல்லுங்க. அவன் சொல்றான் பாரு, வீச்சர் வாட்டு மாமா குதிரையில போகும்போது முள்ள வெட்டிக்கிட்டே போவாரு. ஏப்பா இங்கிட்டு தானே வாட்டு முள்ளு அருவா இருக்கு, இந்த முள்ள மட்டும் வெட்டு. அப்புறம் இந்த முள்ள என்ன செய்யுது சைட்ல இருக்குதா? அது கிடையாது. இந்த கையில சாட்டை, இந்த கையில ஏன் அருவா? கருப்பனுக்கு ஏன் மண்ணெண்ண 1/2 லிட்டரு போதும். உன்னை கந்தர போலாமா? உனக்கு தேவையில்லை போ. நீ சொல்லு. நான் சொல்றேன் சாமி. ஏன் சாட்டை இடது கையில சாட்டை, அருவா ஏன் வலது கையில? கருப்பனுக்கு காவல் கொடுப்பது என்ன? ஆட்டுக்கடா. ஆட்டுக்கடா ஓடுனா சாட்டையை இழுத்து பிடிச்சி அருவாட்டை வெட்டுவதற்காகத்தான் இடது கையில சாட்டையும் வலது கையில அருவாவும். கொஞ்சம் படபடன்னு இருக்குது. இரு கிடாய் நிப்பாட்டுறாங்க, கிடா நிக்குது, மஞ்சப்பாலை ஊத்துறாங்க. ஊத்துன்னு தவறி ஓடி விட்டால் இந்த சாட்டையிட்ட போட்டு சுண்டிக்கிடுவார், அருவாட்டை போட்டு வெட்டுவார். அதுக்காகத்தான் இடது கையில சாட்டையும் வலது கையில அருவாவும் கொடுத்தது கற்பனுக்கு. போடா கேள்வி இனிமேல் கேட்குற மாதிரி இல்லை.
உள்ள இருக்க அடுத்த ஆள நான் இல்ல பார்க்கல. சாட்டை ஆடு ஓடுமா? சாட்டையை வெட்டி விட்டாருன்னா சாட்டை வெட்டும் போது அருவா இது ஆடி வெட்டிடுறாருல. டேய் ஆனா அது தீய சக்தியை அழிக்கிறதுக்காக அருவான்ட்டேன். ஆடு மஞ்சப்பாலை ஊற்றுவாங்களாம், ஓடுமா? ஏய் ஏலை தம்பி தம்பி டேய் உங்கள்ட்ட கேள்வி ஓடுங்க. கேட்டேன் பாருங்க. எதை, ஏன் புத்திக்கு- எதற்கு நிப்பாட்டி- டேய் உங்கள்ட்ட கேள்வி கேட்டேன் பாரு. ஏன் புத்திக்கு வேற டேய், ஒரு கேள்வி உங்கள்ட்ட கேட்கல. அடுத்து உள்ள ஆளாளு சொன்ன ஒரு சத்தம். தோண்டு கேட்டதா சொருண்டு கேட்டதா? டேய் இவன் அவன் 50,000 வாங்கிடுவான்டா. கோமியத்தை சொல்லுகிறாய். நான் ஒரு கேள்வி தங்களிடம் கேட்கலாம். அதெல்லாம் எனக்கு மாட்டுக்கு எதுக்கு வாழைப்படைத்தான் ஆண்டவன்? மாடோ டேய், டேய், தூமா. மாடு என்பது என்ன? மாடு என்பது பால் கறக்கும் இல்லை. டேய் அவனை பதில் சொல்ல விடுறா. ரேசமாட்டிலே ஓடுவது காளை மாடு, நேரத்திலே பூட்டி உழுகுவது சம்சாரி உழுகிற மாடு, டெல்லி கிரு மாடு, தமிழ்நாட்டு நாட்டு மாடு. எத்தனை மாடுகள் இருந்தாலும் அது ஓசு ஒன்று வேண்டும். சாணி ஓட்டு உள்ள படத்தை கடந்தால் காலையிலே அலசி விடுவதற்கு வேண்டும். தொங்காசு சொல்றான் இடியட். ஏன் மாட்டுக்கு ஆண்டவன் வாழை படைச்சேன்? மாட்டுனுடைய வாளை வைத்துத்தான் விசிறியை கண்டுபிடிச்சேன். மாட்டுனுடைய வாளை எடுத்துத்தான் டெல்லியிலிருந்து வந்தார் கிங் ஆப் ஜவஹர்தா ஹஹா. வந்துதான் டோல்கட்டு கம்பியை படைச்சார். பொட்டை மாட்டுக்கு ஏன் வாள்? தான் லவர் வந்தால் தான் தொங்காசு போட விடும். மற்ற காளை மாடு வந்துச்சுன்னா டோல்கட்டை மூடிக்கணும் வாழை வச்சு கப்ளிங்க. அதே மாதிரி தான் காசை எடுத்தாத்தான் டோல்கட்டு தூக்கும். மாட்டுனுடைய வாழை வைத்துத்தான் டோல்கட்டை கம்பியை கண்டுபிடிச்சான். இதுதான் உண்மையான. அதே மாதிரி டேய் டேய் மாடு வீட்டுக்குள்ளே வரும், திடீர்னு பாத்ரூம் வந்துடும், சாணி. அதை பேம்பஸாக யூஸ் பண்ணிக்கிறோம் வாளை. அதற்காகத்தான் வாளை படைத்தான். அதை மட்டும் கிடையாது, டேய் நடு கம்மாயிலே மாட்டு வண்டி இறக்கும் போது ஆழம் எப்படின்னு மாடு வாழை தூக்கிக்கிறோம். அப்போ டிகிரி செல்சியஸ் இவ்வளவுதான் ஆழம் இருக்கு என்று எங்கள் ஐயா காலத்திலே தார்க்கம்பு வச்சு அளவு எடுக்கிறத தாண்டா ஆண்டவன் மாட்டுக்கு வாழை படைச்சேன். டிகிரி செல்சியஸ்னா அதில் வெயில் எவ்வளோ அடிக்குதுன்றது தாண்டா டிகிரி அவனை செல்சியஸ். மரியாதையா போய் சொல்றா. டேய் ஆழத்தை பார்க்கறதுக்கான செல்சியஸ் வந்துச்சு. அந்த பதிலையாவது சொல்லு. நீயே சொல்லு, பதில் சொல்லு. அப்போ உங்களுக்கு தெரியாதா? எனக்கு தெரியாது, நீ சொல்ல வரியா? நான் சொல்றேன் பாரு பதில். என்ன விஷயங்கிற சொல்றவா பாருங்க. இது ராமாயணத்தோட கதை. ராமாயணத்தில் நடந்த விஷயம். அதுக்கான சுருக்கமாகவே சொல்றேன் ஒரு விஷயத்த. சீதேவியாகப்பட்டவள் மருமகளாக இருந்து தசரதனுக்கு திதி கொடுத்தா. அந்த திதிக்கு சாட்சியமாக 3 பொருளை வச்சா. ஒன்று ஆலமரம், பல்குடி நதி, பசுமாடு அப்படின்னு 3 பேரை வச்சாங்க. பசுமாடு சாட்சி சொல்ல மறுத்துச்சு. ஆலமரம் மட்டும்தான் சாட்சி சொன்னுச்சு. பல்குனி நதியும் சாட்சி சொல்ல. சாபம் கொடுத்தாள் யாரு? சீதை. இன்று முதல் எனக்கு சாட்சி சொல்லாதனால உன் நதியிலே நீர் வரா கடவாய் அப்படின்னா இன்னைக்கு வரையும் பல்குனி நதியில் நீர் தண்ணி வர்றதில்ல. அடுத்தபடியாக பசுமாட்டுக்கு முன்புறமாக நான் காட்சி கொடுப்பதில் உன்னுடைய வாளில் தான் காட்சி கொடுப்பேன்னு கொடுத்ததுனால இன்னைக்கு வாளுருவி சாமி கும்பிட்றதுக்கான காரணம் மகாலட்சுமி பின்னாடி குடியிருக்கா. ஆலமரம் ஒன்று தான் சாட்சி சொன்னுச்சு. அதனால தான் பூமியிலே இன்னைக்கு கிராமப்புறத்தில் ஆலமரத்துக்கு அடியில் இருந்து பஞ்சாயத்தை பேசணும்னா ஒரு தீர்ப்பு நல்ல தீர்ப்பாக அமையும் என்பது கிராமப்புறத்தில். இது காரணம். எதுக்காக பின்முகத்தில் மகாலட்சுமி குடிகொண்டாள் அப்படின்னா வாழில் பின்னாடி இறைவன் வாழை படைத்ததுக்கான காரணம் மகாலட்சுமி குடியிருப்பதற்கான காரணம் தான். அப்படிங்கிறனால தான் எல்லாரும் வாளுருவி சாமி கும்பிட்றதுக்கான காரணம். இது நிறைய விஷயம் உள்ள இருக்கு. ராமாயணத்தில் நடந்த விஷயம் இருக்கட்டும். இவன் சொன்னேன் பாருங்க சாமி, அவனை வாழை ஏன் படைச்சான்டா? டோல்கட்டு என்னைக்கு வந்தது? முட்டுக்கலப்ப வாழை என்னைக்கு படைச்ச? ஏலே ஒரு ஒரு அளவு இல்லையாடா? ஒரு பொய் சொல்றதுக்கிட்ட அதுதான் பொய்யாடா சொல்ற. காளை மாடு வரும்போது கப்பலிங்க அடைச்சிக்கிறோமா? ஐயோ
எனக்கு அப்படியே மனசு வலிக்குது சாமி. அவன் பொருந்துற மாதிரி சொல்றான் பாடுறா. அதுக்கு அப்படி அதுக்கு விருப்பம். இது டோல்கேட் அப்படித்தான் இருக்கான். அதை அடைச்சு வச்சுக்கலாம், அப்புறம் தூக்கம். இல்ல வேற மாடு வந்தா கப்பலிக்கு திறக்காதான். அது லவ் பண்ற மாடு வந்தா கப்பலிக்கு அடைச்சிக்கிறோம். ஏன் வேற மாடு வந்தா அந்த வாழை தள்ள எதையே முடியாது? நீ சொல்லு பதில. போடா எனக்கு மனசு சரியில்லை சாமி. சொல்லணுமா இல்லனே? சொல்லணும் பதில சொல்லு. விடுங்க சாமி. நீயா கிளப்பி விட்டு போங்க. நீங்க சொல்லிட்டீங்க பதில, விடுங்க. அது நீ ஏதோ பதில் வச்சிருக்க. சட்டக்குன்னு குண்டை நம்ம உடச்சே வருவேன். சொல்லு முண்டை என்னை பெருசா சொன்னேன் அப்படிங்க அந்த ஓஸ். பேசாம இருடா தம்பி. தோல் கட்டுதான். சிவனோட காலை, சிவனுக்கு வாகனம் காலை, அதுக்கு போய் கப்பலிங்கன்ற ஓசுன்ற அதுக்கு பதில் அதான். வாழை எதுக்கு படைச்சான்? எதுக்கு படைச்சான்? விவரமா அங்கதான் உள்ள ஒரு விவரம். ஆண்டவன் விவரத்தை வச்சிருக்கான். எதுக்கு? வாளுக்குள்ள பத்திரத்தை வச்சது மாதிரி சொல்லாதடா. ஒரு இது விவரம் வச்சிருக்கேன். அம்மா பெரிய ஓலைச்சுவடி எழுதுறாரு இவரு. 10 பவுன்ல வாளுக்குள்ள நகை வச்சிருக்காங்க. சொல்றா நீ. சாமி எவ்வளவு சங்கதி இருக்கு தெரியுமா அதுல? இன்னைக்கு ஏன் வாழை படைச்சிருக்கேன்? வாழை தேவையில்லை மாட்டுக்கு. ஏன் படைச்சேன்? இன்னைக்கு நம்ம கொசு கடிக்குது. பேனை போட்டு நம்ம போட்டு படுத்துக்கிறோம். சுத்தியை போட்டோன்னு பேன் சுத்தத்து கொசு கடிக்காம போயிருது. மாட்டுக்கு என்ன பேன் போடுறோமா? இல்ல. கொசு கடிச்சுன்னா வாழை வச்சு தட்டு தட்டு அடிச்சுக்கிறோம். இப்ப கை தட்டலாம்ப்பா. காத்திய மாதிரி இல்லை. எப்படி கொசு கடிச்சுன்னா அது மாடு என்ன செய்யும்? வாழை வச்சுதான் தட்டு தட்டு தட்டு. இதுக்கு ரெண்டு பேருமே இனிமேல் பேச்சே திறக்க கூடாது. உள்ள இருக்க ஆளை நான் பார்க்கணும். வர சொல்லுங்க. அப்ப இங்க வாங்க. பரிசு எதுவும் தர போறீங்களா? கொசு கடிக்கும், மாடு வாழை வச்சு அடிச்சுக்கிறோம். கழுத்து முன்னாடி கடிச்சுன்னா எதில் அடிக்கும்? ரெண்டு மாடு கட்டிக்கிறது. இந்த மாடு அந்த மாடு அப்படி வீசிக்கிறோம். போடா காசை வாங்கிக்கடா கண்ணே. என்ன சொல்லிட்டு பண்ணா தெரியுமா? கவனிக்கலையே. அழைத்து வாருங்கள் என்று அந்த பெண்ணை மரியாதையாக அழைத்து வாருங்கள், நான் ஆசீர்வாதம் செய்கிறேன் புனிதமான சொல்லுதான் அண்ணா. அழைத்து வாருங்கள் என்றால் தமிழ் அதிகாரத்துல கூட்டியாந்து விடுங்கடான்றாரு. கூட்டியாந்து விடுவா? நாளை காலையில மானாமரம் ஆத்துக்குள்ள ஐயோ எத்தனை வண்டி அலச போறாங்களோ. ஆமா, தண்ணி நிறைய போறத வச்சு அலசத்தை செய்வாங்க. வெட்டு குத்தாயி போகும், ரத்த கரை குத்தும் ஆகாது. எனக்குன்னு ஒரு பேர் இருக்குடா. ஆமா, பேர் இருக்கிறதுனால நம்ம சம்பாத்தியத்துல முதல் இடம். சிவகங்கை ஒரு ஆபீஸ் முத திறக்கிறோம். சிவகங்கையில் நம்ம உங்க மாவட்டத்தில் ஆபீஸ் பேரு. அப்படியே மதுரை மாவட்டத்தில் ஒரு ஆபீஸ். அப்படியே இங்கிட்டு வந்துருவோம். பொன்னமராதி, புதுக்கோட்டை, விராலிமலை, இந்த ஏரியாவில் நம்மளுக்கு கூட்டம் அதிகம். பாலக்குறிச்சி அடிச்சு. தம்பிக்கு ஒரு வேலை போட்டுக்குண்ணே. என்ன ஆபீஸ் முதல்ல கேட்டீங்களா? என்ன ஆபீஸ்? எம்கேஆர் கப்ளிங் ஆபீஸ். அண்ணே தம்பிக்கு வேலை போட்டுக்குண்ணே. நீ தாண்டா டோக்கன் கொடுக்குறவே. நீங்க ரூம்ப சுத்தம் பண்றவரு. அவர் எல்லாரையும் பாப்பாரு. யாரைகளை கூப்பிட்டு வருவாரு. நல்ல உத்தியோகம். கூட பிறந்திட்ட எப்பிரவி குட்டுக்கிளி போல வாழ்ந்த மட ஒரு நாள் பிரியாத எந்த நன்னா தம்பி பாண்டியன வீரமல்லு இன்று பிரிந்தோமடா ரெண்டு பேரும். செருப்பு இருந்தா அடிச்சு அவரு எங்க மடுவுல வாய் வைக்க. கருத்து மச்சா கருத்த மச்சான் கஞ்சத்தனம் எதுக்கு வச்சான்? பருத்திக்குள்ளே பஞ்ச வச்சு வேடிக்கை வச்சான். கீரை முண்டை பாட விடு. பாட்டை நிப்பாட்டிட்டாப்ல. அப்புறம் என்ன கட்டி பிடிக்கிறதுன்னா எங்கேருந்து வருவ? அப்பப்பா எப்பப்பா பிப்பி பீ டும் 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 டும். கருத்த மச்சான் கைய விட்டு இந்தாலும் மாதிரியே எனக்கும் வருது. சாமி வாங்க, இனிமேல் பாட்டு வேணாம். ஐயா இந்தால் மாதிரியே எனக்கும் பாட்டு வருது. இவர் யாரு? இவர் தான் ரூம்பாயா? என்னது? தங்கச்சி யாரு இவரு? உன்னை வச்சுதான் தொழில் தொடங்குவோம்னு பாக்குறேன். என்னையதான் வச்சிருக்கான், அது தெரியும். அதே உன்னை வச்சுதான் தொழில் தொடங்குவோம்னு பாக்குறேன். அப்படியா? முதல்ல இவர் தானா? இவர் தானே முத கண்ணை திறக்கணும் சாமி, கைய பிடிக்கணும் சாமி, கண்ணை திறக்கணும் சாமி. நாளைக்கு வீட்டுல கட்சி கிடையாது.
பேசல அதுக்குள்ள யாரும் உன்னை பார்க்க எப்பவுமே சும்மா தாங்க போவேன் அவர்கிட்ட. நீ போவ நான் எங்க வருது நான் உன்னை வச்சுட்டேன் நான் வச்சிக்கவா ஒண்ணு மட்டும் நெஞ்சுக்குள்ள வேற என்ன செய்த அப்புறம் அதான் தொழில் ஆகி போச்சு அப்புறம் சத்தியமா நெஞ்சுக்குள்ள பஞ்சே இல்ல. அடிக்குது குளிரு. அவசாரி அவசாரி ஏய், கீரை முண்டா, யார சொல்றா? பாட்டுல வார்த்தை வரி அது அப்படி வராது. அது சரி, அது சரி. அது சரியா நான் கூட அவரோட அவசாரி சேர்ந்ததுக்கு பேசாம அந்த வேலைக்காவது போலாம். முல்லை பூங்கொடி கொம்பை தேடுது. முல்லை பூங்கொடி கம்பை தேடுது ஈருகுச்சி மாதிரி வச்சுட்டு கம்பா. செந்தில் குமரா இதெல்லாம் உனக்கு தேவையா? வீட்டுல வந்திருக்காங்கன்னு சொன்னீங்கல்ல, அந்த பிள்ளைய கட்டி பிடிச்சிட்டுற. யார் வீட்டுல வந்திருக்காங்க? அவன் உள்ள உட்காந்து உதரோட முத்தம் கொடுத்துட்டு தான் நீங்க பாக்க. என்ன அது எக்கா எனக்கு தெரியாம தொழில் சிறக்க மனமாற வாழ்த்து. இந்த பெண்மகளை பார்க்கும் பொழுது இந்த பெண்ணை பார்க்கும் பொழுது எதை பார்த்துட்டு பேசுற? மச்சான் உண்மையிலுமே முத்தம் அடி வெள்ளக்கார வேளாயி. ஏ பாரியா மச்சான் பொய் பாரு, கரு கருன்னு இருக்க பாட்டை பத்தியா? மச்சான் ஏய், செல்லுல படம் எடுத்து வச்சிருக்கேன், பாக்குறியா? எக்கா வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு கொடுக்க எனக்கு. நீங்க செய்யுங்க சாமி. அடி வெள்ளக்கார வேளாயி நீ கொள்ளக்காரியானாயே. அடி வெள்ளக்கார வேளாயி. 2 நாளா உங்களுக்கு நாடகம் இல்ல. நம்ம 2 பேரும் முந்தானத்து நைட்டு எப்படி செஞ்சோம் சூப்பரா செஞ்சீங்க. நான் வீடியோ அதே மாதிரியே செய்யுங்க. க்ளோஸ். குஞ்ச பிடிக்கிறியா? மாலையோட குஞ்ச செய்யுங்க சாமி. அடி வெள்ளக்கார வேளாயி நீ கொள்ளக்காரியானாயே. அடி வெள்ளக்கார வேளாயி நீ கொள்ளக்காரியானாயே. எது வச்சு நெஞ்சை நீ நுழைச்சு உள்ளிருக்கும் இதயத்தை திருடி போட்டு சாமிக்கு ஒரு யோகம், இப்படி ஒரு யோகம் எனக்கு கிடைச்சா. அடுத்தபடியாக அந்த ஒத்த கடை ஆனமலையிலேயே மோதி விட்டாரே. சுவாமி, ஏன் இன்னைக்கு பயந்து பயந்து செய்வீர்கள்? மற்ற நேரத்தில் நன்றாக செய்வீர்களே. பத்த வச்சு கொளுத்தி விட்டு போடுவாரு. இப்படி சொல்லாத, இப்படி சொல்லி சொல்லி ஒரு ஆளுக்கு அப்படி ஆகிடுச்சு. அடுத்தபடியாக உங்கள் தங்கையை அழைத்தவர். இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன விண்ணப்பம். 1 மணி நேரம் நன்றாக பாடினீர்கள். நான் வறண்டு தொண்டை வறண்டிருக்கும். சற்று பால் இருந்துகிறீர்களா? நான் விளக்கணை போட்டு பீச்சுறேன். தங்கச்சி அங்கிட்ட இருந்து வேற வாங்கிச்சது நாளைக்கு சோறு கிடைக்காதியா தங்கச்சி. பருவ நாடகம் சொல்லையோ, வாழ்ந்த காலங்கள் கொஞ்சமோ
என்னடா அது நாய் நக்குற மாதிரி சத்தம் கேட்டுச்சு. சத்தம் கேட்டுருச்சா? எந்த பக்கமா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே தான் நின்னேன் நான். அப்படியா கேட்டுச்சு? சீ, வாய மூடு முதல்ல. அண்ணா தங்கச்சி உங்களுக்கு யோகா தான். என்ன விஷயமா கூப்பிட்டீங்க? என்னை அழைத்த காரணம் என்ன? சாமி வந்திருக்கிறார். யாருக்கு சாமி வந்திருக்கு? இந்த பிள்ளைக்கும் சாமி வந்திருக்கு. சாமி நாரத மகரிஷி வந்திருக்கார். நாரத மகரிஷி நம்ம இடத்துக்கு வந்திருக்காரா? அவரை நீங்க பாத்தீங்களா? பார்த்தேன். பேசுனீங்களா? பேசணும். ஆசீர்வாதம் வாங்குனீங்களா? கேட்டோம் கொடுக்க மாட்டேன்ட்டார். அண்ணே ஆசீர்வாதம் வாங்குனீங்களா? கேட்டோம். இல்ல ஆசீர்வாதத்துல லோன் வாங்குனீங்களா? ஆசீர்வாதத்துல லோனுங்க. சாமியை கூப்பிடுங்க. சாமி திரிலகம் போற்று நாரத சுவாமிகளை அடியாள் வணங்குகிறேன். ஆனந்தம் கொண்டு சாமிக்கு 2 குண்டு. உன்னை முன்னாடியே வர சொன்னது தப்பா போச்சு. ஏன் முதல்ல வந்து பாத்துட்டியா? இன்ன வரைக்கும் பார்க்காம இருப்பேன். ஐயோ இனிமே அந்த பாட்டை பாடலாமா? ஏம்மா? இதுக்காகவே நான் 2 பாட்டு சேர்த்து தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது. வருகே வாணி மைந்தரே வருகே வந்தனை வர வருகே எழுசி நான்முகே மைந்தரே லாலலா லாலலா வருகே வருகே. பூமி எங்கும் நலமாக பொங்கு மங்களம் உண்டாக வாழையிலும் கதிர் ஒளி போலே கன்னி வாழ்வில் உண்டாக வாழ்க்கையில் கிடைத்திட வரமே இதை ஆரத மகரிஷி தரமே. வாழ்க்கையில் கிடைத்திட வரமே இதை ஆரத மகரிஷி தரமே. ஏழு செய் நான் முகை மைந்தரே வருகே வாணி மைந்தரே வருகே வந்து நல்வரம் தருகே லாலலா லாலலா சுவாமி வர வேண்டும் எங்கள் அனைவருக்கும் நல்லாசிகள் பல தர வேண்டும். சுவாமி வாங்க வணக்கம். என்ன செய்ய வந்திருக்கீங்க? மகளே வாழ்க வாழ்க வாழ்க. தாய் குலமே வாழ்க வாழ்க. வையகத்தில் வாழ்வாங்க வாழ்வார் வாழ்வதனை தெய்வத்தில் உரை பாவித்து இந்த ஊரறிய உலகறிய பாரறிய பலரறிய உன்னை பற்றி உன்னிடத்திலே ஒரு சில விவரங்களை கேட்க விரும்புகிறேன். பெண்ணே கேட்டாள் பதில் கூறுவாயா மகளே? நல்லாரை பார்ப்பது நன்று நிலைமைக்கு நல்லா சொல் கேட்பது நன்று அவரோடு இணங்கி இருப்பது நன்று அவர் குணங்கள் உரைப்பது நன்று அப்படின்னு நாங்கள் அது மட்டுமல்ல வள்ளுவண்ணனை உலகி நிற்கிறது இந்த வாழ்வுகள் கொண்ட தமிழ்நாடு நெஞ்சைகளும் சிலப்பதிகாரம் மணி ஆரம் படைத்த தமிழ்நாடு கல்வியில் சிறந்த தமிழ்நாடு புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு 10,000 கவிதைகளை முத்தாக அள்ளி கொடுத்த சத்தான கம்பனுக்கு ஈடுன்னு வித்தாக வெள்ளை என்று வாடு என்று கவி சக்கரவர்த்தி கம்பனின் தமிழ் எந்த அளவிற்கு இந்த உலகத்தில் நிலையானதோ அதே போல உங்களுடைய ஆசீர்வாதமும் எனக்கு எப்பொழுதுமே நிலையானதாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆமா அதனால ஏதோ விவரம் கேட்கணும் அப்படின்னு சொல்றீங்க கேளுங்க. என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் பதிலா சொல்றேன் கேளுங்க. ஒப்புட முகமலர்ந்து உபசரித்து உண்மை பேசி உப்பில்லா குளிட்டாலும் உண்பது அமிர்தமாகுமே முப்பளமோடு பலன்ன முகம் கெடுத்தடுவாராயினும் நப்பிய பசியோடு கடும் பசி ஆகும் தானே. அன்பு பேச்சு அறிவுத்துறை பேச்சு நீதித்துறை பேச்சு செய்தித்துறை பேச்சு மேடை பேச்சு வீண் பேச்சு வெட்டி பேச்சு அலங்கார பேச்சு ஆணவ பேச்சு மண்டக்கண பேச்சுன்னு எத்தனை வகையான பேச்சுகள் இருந்தாலும் பேச்சு குதர்க்கமான பேச்சு குதூகூலமான பேச்சு இன்னைக்கு உலகத்திலேயே அதிகமாக நடக்கக்கூடியது குடுக்கல் வாங்கல் பேச்சு. அப்படியெல்லாம் பல வகையான பேச்சுக்கள் இருந்தாலும் சிறப்பான ஒரு பேச்சை உன்னிடம் கண்டேன் மகளே. வாழ்க நீ வளர்கே என்று மென்மேலும் உயர்கே என்று மனமாற வாழ்த்துகிறேன். பக்குவமான ஒரு பேச்சை உன்னிடம் கண்டேன். அதற்காக கதையின் ரீதியாக உன்னை பற்றியான கேளுங்கள் பார்க்கலாம். வண்டு விழி கண்டு மொழி மாதேவி வண்டு விழி கற்கண்டு மொழி வண்டு விழி கற்கண்டு மொழி மாதேவி வந்திருக்கும் நாடு சொற்கோதே ஞான நிலை ஞான நிலை ஞான நிலை ஞான நிலை தான் புனவே
அருமையாக சிறப்பான ஒரு பதில். இந்த பூமியிலே தமிழகத்தை மூவேந்தர்கள் ஆண்டார்கள் என்பது உங்களுக்கு தெரிந்த ஒன்று. சேர சோழ பாண்டியன், சேரநாடு சோழநாடு பாண்டிய நாடு என்று சேரநாடு வேளமுடைத்து, சோழநாடு சோரடித்து, பாண்டிய நாடு முத்துடைத்து அப்படின்னு சொல்லக்கூடிய பாண்டிய நாட்டில் முத்துக்கள் விளையும் மதுரை என்பதியை வட்டாரத்தை கொண்ட பகுதி வந்து என்ன நாடு? பாண்டிய நாடு. தஞ்சை பகுதியை சுற்று வட்டாரத்தை பிரேமாக கொண்டது, மையமாக கொண்டது சோழநாடு. அது மாதிரி பழனியிலிருந்து மலையாளம் கேரளா வரை பாலக்காடு வரையுமே இருக்கக்கூடிய பகுதி சேரநாடு அப்படிங்கிற ஒரு கணக்குங்க. இப்போ பாண்டிய நாடுங்கிறத விட்டுருவான், சேர நாடுங்கிறத விட்டுருவான். இப்போ நீங்க இருக்கிற நாடு எந்த நாடு அப்படிங்கிறத நான் கேட்கணும். தொண்டை நாடு. தொண்டை நாடுங்கிறது எதுல இருந்து பிரிஞ்சது? சோழ நாட்டுல இருந்து பிரிக்கப்பட்டது. சோழ நாட்டுல இருந்து ஒரு பகுதியாக பிரிக்கப்பட்ட பகுதி தொண்டை நாடு அப்படிங்கிறத. தொண்டை நாடு இப்ப வந்து சோழ நாடு சோறுடைத்துனா தொண்டை நாடு என்ன உடைத்து? கசடர கற்ற சிறந்த அறிவாளிகளை கொண்டது, ஆன்றோர்களும் சான்றோர்களும் நிறைந்த நாடு தொண்டை நாடு. 63 நாயன்மார்களே 42 பேர் பிறந்தது அங்கேதான். முக்கியமானவர்களே அங்கேதான் இருக்காங்க அப்படிங்கிற கணக்கு. அதனால நீங்க கம்பன் வீட்டு கட்டுத்தரையும் கவி பாடும் சொன்னார்களே, அந்த கம்பன் பிறந்தது கூட அங்கேதான் அப்படிங்கிற சிறப்பு உங்கள்ட்ட இருக்குங்க. அந்த அடிப்படையில இப்ப முதல்ல இருந்த வாக்குல அடுத்தபடியாக பிரிந்தது. ஆரம்பத்துல ஒரு நாடாக சோழ நாடாகத்தான் இருந்தது. பாருங்க, சோழ நாட்டுல மிகப்பெரிய ஒரு தன்மை இருந்தது. உலகத்துல தண்ணியில விளக்கெறிஞ்சு இன்னைக்கு கோயில் இருக்கு, தண்ணியில விளக்கறிகிற கோயில் இருக்கு, எண்ணெயில விளக்கறிகிற கோயில் இருக்கு, தீபம் எதில் வேணாலும் ஏற்றலாம், இறைவனோட சக்தியால எதெல்லாம் வேணாலும் பிரகாசமாக தீபம் ஏற்றலாம். ஆனா உங்க தொண்டை நாட்டில், உங்க பாண்டிய அதாவது உங்க சோழ நாட்டில் ஒரு கோயில்ல ஒரு பெண்ணாகப்பட்டவள் தாய்ப்பாலை கறந்து வித்து அதை காசாக்கி எண்ணெய் வாங்கி ஊத்தி தீபம் ஏற்றினாள். யாரு, எந்த கோயில்ல இந்த நிகழ்வு நடந்தது அப்படிங்கிறத நீங்க சுருக்கமா சொன்னாலும் பரவாயில்ல, ஆனா விஷயம் எனக்கு தேவை. ஏங்க, யாராவது நம்மளை பார்க்குறாங்களா? முதல்ல எந்திரிச்சு எல்லாம் போய்கிட்டு இருக்காங்க தானே. இதுல கேள்வி வேற இல்ல, விவரங்கிறது வேற. நான் உங்ககிட்ட இப்ப அதை எதிர்பார்க்கல. என்னன்னு? ஆனா எதுக்கு இப்படி ஒரு கேள்வி நீங்க கேக்குறீங்க? கேள்வி இல்லைங்க, இது நீங்க இருக்கிற இடத்துல உங்களை பத்தியான விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு பேர் விவரம். விவரம் கேட்டீங்க, நாடு எது அப்படின்னு கேட்டீங்க, நான் அதுக்கு பதில் சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட. ஆனா அந்த நாட்டுக்குள்ளேயே இன்னொரு விஷயம் எப்படி எல்லாம் இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. பாருங்க, நான் பாண்டிய நாட்டுல இருந்து கேட்கல சாமி. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும். சொல்லுங்க. இந்த ஒரச போன மாடு திருகாணியில மாட்டினது மாதிரி தேவையில்லாம வார்த்தைகளை கொடுத்து முன்னுக்கு பின் முரணாக ஏதாவது இந்த உரச போற மாடு இருக்கு பத்தியலா, ஒழுங்கான இடத்துல உரைச்சுன்னா அது தப்பிச்சு எப்படியும் கட்டுத்துறைக்கு போயிடும். திருகாணியில போய் உரைச்சுன்னு வைங்க, மாட்டிக்கணும். அப்புறம் வப்பா வீட்டுக்கு வப்பா விருந்தாடி போனா நீனும் தொங்கு நானும் தொங்குன மாதிரி கதை ஆயிரும். அப்படி போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நான். ஊத போனவன் உதட்டையும் சேர்த்து பிடிச்சிக்கிச்சான், ஊதுறவனுக்கு உதட்டையும் சேர்த்து பிடிச்சிக்கிட்ட கதையா பேசக்கூடாது. மாங்கியா புளிச்சுச்சா ஊத போன ஊதி எடுக்கிறது தெரியுமா? ஓ அப்படியா? உள்ள வேற விஷயம் இருக்குன்னா சரி, உள்ள இருக்கிற விஷயத்தை வெளியில எடுத்து கொடுக்கணும். அப்படி ஊத போனவனுக்கு அவனுக்கு உதடு பிடிச்சிக்கிடுச்சுன்னா எப்படி ஊதுவேன்? அப்ப ஊதுறவனும் கெட்டு போனா ஊத போனவனு கெட்டு போனாங்கிற கதையா போயிடக்கூடாது. வாங்கியா புளிச்சிச்சா வாய் புளிச்சிச்சாங்கிற விஷயம் தெரியக்கூடாதுங்க. ரெண்டுலயுமே புளிப்பு இருக்கும். சித்தம் போக்கு சிவன் போக்கு சத்தம் போட்டா நம்மளுக்கு செல்வாக்கு. நீங்க நினைக்கிறீங்க இல்லாதவன் அவைக்கு வர வேண்டாம், சந்தம் இல்லாதவன் சபைக்கு வர வேண்டாங்கிறது எனக்கு அந்தத்திலையும் குறைச்சல் இல்ல சந்தத்திலையும் குறைச்சல். அது எனக்கு அதாவது சபை இருந்து பேசு, சமயம் இருந்து பேசு, சில சமயங்கள் பேசாமல் இருந்து பழகுன்னு சொல்லியிருக்கேன். சொல்லும் செயலும் என்னைக்குமே ஒரே மாதிரி இருக்கணும். ஆமா, தமிழுக்கு தமிழை பேசிப்பா. நான் கேட்கிறேன் உங்ககிட்ட, கேளுங்க. தவத்திற்கு ஒருவர், தமிழுக்கு இருவர், குணத்திற்கு மூவர், சபத்திற்கு நால்வர், சகலத்திற்கும் ஐவர், சுவைகள் ஆறு, சுரங்கள் ஏழு, திக்குகள் எட்டு, கிரகங்கள் ஒன்பது, பசி வந்தால் பத்தும் பறந்தோடு, ஆபத்துக்கு உதவாத பிள்ளை, அரும்பசிக்கு உதவாத தாகத்தை தீராத தரித்திரம் அறியாத கோபத்தை அடக்காத குறுமொழி கேளாத பாவத்தை தீராத பயனில்லை ஏழும் தானே. இன்னைக்கு ஒரு பயன் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அந்த பயனுக்காகத்தங்க நானும் வந்திருக்கேன்னு நினைச்சேன். உங்களுக்கான பயனை நான் சேர்க்கணுங்கிற இடத்துக்குள்ள தான் நான் வந்திருக்கேன். நான் வேற சேர நாடு அப்படிங்கிறான வேளமுடைத்து மலையாள தேசத்தை கேட்கல. பாண்டிய நாடு மதுரை என்பதிலிருந்து தூத்துக்குடி வரையும் முத்துக்கள் உடைத்து நான் அதை கேட்கல. நீங்க வாழ்ற பகுதி சோழ நாடு, தஞ்சை பகுதி, அதுல இருந்து பிரிஞ்சது தொண்டை நாடு உங்க பகுதி. அங்கே நடந்த நிகழ்வு மட்டும்தான் நான் கேட்டேன். பதில சொல்லுங்க. உங்க ஊரு பக்கத்து ஊருங்கிறதுனால நீங்க வந்து கொஞ்சம் அதிகமாவே தான். பக்கத்து ஊரோ இல்ல இருங்க, எங்க பக்கம் வராமலா போயிருவீங்க?
அன்னைக்கு வச்சுக்கிறேன் உங்களை. இன்னைக்கு என்ன வேணாலும் பண்ணுங்க. இன்னைக்கு இன்னைக்கு எங்க அம்மா, மாவட்டம் வந்து ராமநாதபுரம் மாவட்டம். ஆத்தாளுக்கு கும்பாபிஷேகம் நடக்கிறான். முதல் மண்டாப்படி ஏன் மண்டாப்படியா இருக்குது. 42 நாள் மண்டாப்படியில ஏன் மண்டாப்படியா, நாளைக்கு உங்க மண்டாப்படியா கூட இருக்கலாம். அதுக்கு தயாரா தான் நான் நிப்பேன். சரி, தெக்க அடிக்கிற காத்து திரும்ப அடிக்காம அதே போகாத. காத்து மீண்டும் திரும்பி அடிக்கும். நாளைக்கே வரையும் ஞாயிறு திங்களும் அடுத்த நாள் வரையும் செவ்வாயே வந்தாலும் நானும் பயப்பட மாட்டேன். புதனும் வந்தாலும் பயப்படல. நல்லா கேட்டுக்கங்க, நான் பேசாம நான் உண்டு என் வேலை உண்டுன்னு போய்கிட்டு இருக்கேன். அப்படிங்கிறது நீங்க வந்து ஒரு விஷயத்தை கேட்டிருக்கீங்க, நான் பதிலா சொல்றேன். ஏன் உண்டு என் வேலை உண்டுன்னு போறது அது வேற இடத்துல. இங்கே நான் உங்களை சந்திச்சிட்டேன்னா நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு போக முடியாதுங்க. அப்படி இல்லைங்க, என் வேலை உண்டு, நான் வந்து உங்க வேலையை பார்க்க முடியுமா? நீங்க என்ன என் வேலையத்தான் நான் பார்க்கறேன். நீங்க என்ன வேலை பார்க்கறீங்க? காவல் பண்ணிட்டு இருக்கேன். என்ன காவல்? திரை காவல். அப்ப நீங்க உண்டு உங்க வேலை உண்டுன்னு தானே இருக்கணும். ஆமா. என்னத்துக்காக இங்க வந்து என்னால பெரியவர் வந்திருக்கீங்க, ஆசீர்வாதம் பண்றதுக்காக சாமி வர சொன்னீங்கன்றதுனால சொன்னாங்க, நான் வந்தேன். சாமி வர சொல்லல, நீங்க யார் வர சொல்லி இங்க வந்திருக்கீங்கன்னு. இங்கயா? ஆமா, எங்க அப்பா. எதுக்காக வர சொன்னாரு? காவலுக்காக. அவர் எதுக்காகன்னா காவலுக்கு தான். ஒரு பொம்பளை பிள்ளை இல்லையே, ஆரம்பத்துல சொன்னேன். ஒரு சொல்லுங்க நீங்க. வேண்டுதல் அப்படின்னு வேண்டுதல் யாரு கிட்ட வச்சிருந்தாரு? இல்ல, வேண்டுதல் யார் வச்சாரு? எங்க அப்பா. ஆத்தாளுக்கு, ஆத்தா நான் மாடி வீடு கட்டி நல்லபடியா வாழணும், நான் உழைக்கணும், நல்லபடியா மாடி வீடு கட்டணும். அப்படி கட்டினா நான் மாவிளக்கு எடுக்கிறேன், தீச்சட்டி எடுக்கிறேன், பால் குடம் எடுக்கிறேன் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். இல்ல நீங்களே வேண்டிக்கிறீன்னு வச்சுங்க. வீடு கட்டிடுறிய, நல்ல ஒரு இடத்துக்கு வந்துடுறிய. சரி, அந்த நேர்த்தி கடனை யாரு பண்றது? நேர்ந்துகிட்டவங்க தான் பண்ணணும். நீங்க தானே பண்ணணும். ஆமா. நேர்ந்துகிட்டது யாரு? எங்க அப்பா. இந்த நேர்த்தி கடனை யாரு பண்ணணும்? எங்க அப்பா பண்ண முடியாது. ஏன்னு கேளுங்க. நீங்க என்ன கேக்குறீங்கன்னு எனக்கு புரியுது. நேர்த்தி கடனை அதாவது ஒரு வீடு கட்டுறதுங்கிறது வேற, ஒரு குழந்தை இல்லைன்னு வரம் கேட்கறது வேற. சரிதாமா. இப்ப குழந்தை இல்லைன்னு நம்ம அம்பாளுக்கிட்ட வரம் கேட்கிறோம். அப்படி குழந்தை பிறக்குது அம்பாளுடைய வரத்தாலே. அப்படி குழந்தை பிறந்தா கரும்பால தொட்டி கட்டுறேன்னு எங்க அப்பா வேண்டிக்குவார். சரிங்க. குழந்தை பிறந்தாச்சு, கரும்பால தொட்டி கட்டணும். இப்ப என்னைய தூக்கி தொட்டிக்குள்ள போடுவாங்களா, இல்ல அங்க எங்க அப்பாவும் அம்மாவும் ஏறி அதுல படுப்பாங்க? நல்ல புத்திசாலித்தனமா பேசுறீங்க. வச்சவங்க அதுல ஏறி படுக்க முடியும். தொட்டிக்குள்ள வேணா நீங்க இருப்பீங்க, தூக்கிட்டு போறது யாரு? ஏங்க நேர்த்தி கடன் பண்ணது உங்க அப்பா. உங்க அப்பா தானே இந்த வேலையை செஞ்சிருக்காரு. அப்படி எல்லாம் சொல்லல, முடியல அப்படின்னு ஒரு வேண்டுதல் வச்சா அவங்க பண்ணலாம். இது குழந்தை இல்லைன்னு வரம் கேட்டா அவங்க தான் அந்த நான் வளர்ந்து பெரியாளா வந்துட்டேன். இப்ப வந்துட்டா எனக்காகத்தான் இந்த காவல். அதனால எங்க அப்பா ஏற்பாடு பண்ணிருக்காரு. இப்போல இருந்துமா அவர் வச்சாரு நேர்த்தி கடனை, நீங்க வந்து அத நேர்த்தி கடனை பூர்த்தி பண்றீங்க. எங்க அப்பாவுடைய வேண்டுதலை நான் நிறைவேற்றேன். நீங்க சொன்னதுனால இப்ப நான் ஒரு நேர்த்தி கடனை முருகப்பெருமானுக்காக வைக்கிறேன். அந்த நேர்த்தி கடனை நீங்க தீர்த்து வைப்பியே அப்புறம்ங்கறக்காண்டி நான் கேட்ட கேள்விக்கு பதில சொல்லுங்க. நீங்க என்ன நேர்த்தி கடன் வைக்க போறீங்க? வச்சிருக்கேன். யாருக்கும் முடி எடுக்க போறீங்க? உங்களுக்காக ஒரு நேர்த்தி கடன் நான் வச்சிருக்கேன். இப்ப நீங்க கேட்டீங்க, அதாவது கறந்த தாய்ப்பாலை வித்து அதுல இருந்து வரக்கூடிய வருமானத்தை வச்சு விளக்கு ஒண்ணுமில்லைங்க. ஒண்ணுமில்லையா? அதாவது ராஜராஜ சோழன் பெரிய கோபுரத்தை எழுப்புறாரு. கோபுரத்தை எழுப்பி குடமுழுக்கு நல்லபடியா முடிஞ்சு கும்பாபிஷேகம். ஆனாலும் பாருங்க எல்லா வேலையும் சிறப்பா முடிஞ்சு போச்சு. ஆனாலும் சோகமா இருக்காரு. அமைச்சர் போய் கேட்கிறாரு, என்ன மன்னா, நம்ம நினைச்சது மாதிரி நல்லபடியா கோபுரத்தை எழுப்பியாச்சு, குடமுழுக்கு நடத்தியாச்சு, எந்த குறையுமே இல்லை, ஆனா ஏன் நீங்க இன்னமும் சோகமா இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது அப்பதான் சோழமன்னன் சொல்றாரு, அமைச்சரே, இந்த ஆலயத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளும் பெரிய செல்வந்தர்களால் கொடுக்கப்பட்டது. ஆனா நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, சாதாரண மக்களுக்கும் இந்த வாய்ப்பை கொடுக்கணும்னு நினைக்கிறேன்றார். கொடுத்துட்டா போச்சு, இதுல என்ன, சாதாரண ஒவ்வொரு குடிமகனுக்கும் இந்த வாய்ப்பை நீங்க கொடுங்க அப்படின்னோடனே கொடுக்க மனசு இருக்கு, ஆனா எப்படி கொடுக்கறதுன்னு தெரியல என்றார். அப்பதான் அமைச்சர் யோசனை சொல்றார், எப்படின்னா வீட்டுக்கு 4 மாடு கொடுங்க இலவசமா அப்படின்றார். இப்போவும் நம்ம இலவசமா மாடு ஆடெல்லாம் இலவசமா வாங்குறோம், லோன் இல்லை. அப்பவே சோழ மன்னன் காலத்திலேயே மாடு இலவசமா அவரே கொடுத்துட்டார் இல்லையா? இப்ப வாங்குற ஆட்டு மாட்டுகளுக்கு காது குத்தி வாங்குறோம், அப்ப வாங்கின மாட்டுக்கு காது குத்தலை. ஆனா இப்ப குத்துற காது நமக்கா அதுக்கான்றத நம்ம யோசிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அப்ப மாடு வீட்டுக்கு 4 மாடு கொடுத்தாச்சு. அதுல இருந்து வரக்கூடிய வருமானத்தை வச்சு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பணி எல்லாம் பிரிச்சு விட்டாச்சு. ஆனா பாருங்க மன்னருடைய வேலை என்ன, தினம் வர முடியலைனாலும் வாரத்துல ஒரு முறை வந்து இந்த பணிகள் எல்லாம் சிறப்பா நடக்குதா அப்படின்னு கவனிக்கிறது அவருடைய வேலை. இப்போ ஒரு நாள் வர்றார், வந்து பார்த்தா ஒரு இடத்துல ஏற்றப்பட்ட விளக்கு எரியாம இருக்கு. ஒரு நாள் பார்த்தாரு, 2 நாள் பார்த்தாரு, ஒரு வாரம் எரியல. உடனே அங்கே உள்ளவங்களை கூப்பிட்டு இந்த விளக்கு யாருக்காக ஒதுக்கி விடப்பட்ட விளக்கு அப்படின்ன உடனே அப்ப அங்கே உள்ளவங்க சொன்னாங்க, ஐயா இது 71 மாராயணன் அப்படின்றவனுக்காக ஒதுக்கி விடப்பட்ட விளக்கு, ஒரு வாரமா வரவும் இல்லை,
விளக்கு ஏத்தல அப்படின்ன உடனே இங்கிருந்து புறப்பட்டு அவர் வீட்டுக்கு போறாரு. போய் கேட்கிறாரு, அம்மா வீட்டுக்குள்ள யாரு, வெளியில வா அப்படின்னா யாருமே சத்தமே இல்லை. 3வது சத்தம் போடும் பொழுதுதான் ஒரு பெண்ணாகப்பட்டவள், அதாவது ஒரு ஆம்பளை புள்ள, சவளமாஞ்ச புள்ள, இந்த சாப்பாட்டுக்கு இல்லாம இருக்கு பார்த்தீங்களா, எலும்பு தோலுமா, அப்படி ஒரு பிள்ளைய தோல்ல போட்டுக்கிட்டு அப்படியே வெளியில வர்றா. வெளியில வந்த உடனே, எங்கம்மா உன் புருஷன், உங்களுக்கு ஒதுக்கி விடப்பட்ட இந்த விளக்கு தான் எரியாம இருக்கு, உன் புருஷன் எங்க அப்படின்னு கேட்கும்போது அப்பதான் இந்த அம்மா சொன்ன, ஐயா 6 மாசத்துக்கு முன்னாடி இந்த ஆத்துல வெள்ளம் வந்துச்சு. ஆத்துல வெள்ளம் வந்தா என்னுடைய கணவன் இந்த மாட்டை காப்பாத்தணுமேன்ற எண்ணத்துல ஆத்துக்குள்ள போய் குதிச்சு போனாரு. போனவரும் மாட்டோட அவரும் போயிட்டாரு. மாடும் பிழைக்கல, என் புருஷனும் பிழைக்கல. அதனால நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா, இப்ப இனிமே இந்த விளக்கு ஏத்துறதுக்கு வாய்ப்பு இல்லை, வழி இல்லை. அதனால இவ்வளவு நாள் என்ன செஞ்சேன் அப்படின்னா, என்னுடைய பிள்ளைக்கு கொடுக்கக்கூடிய தாய்ப்பாலை கறந்து அதை நான் வெளியில வித்துட்டு அதுல இருந்து வரக்கூடிய வருமானத்தை வச்சு இவ்வளவு நாள் நான் விளக்கு போட்டேன். நல்லா கேளுங்க, என்னுடைய பிள்ளைக்கு கொடுக்கக்கூடிய பாலை விற்று அதுல இருந்து வரக்கூடிய வருமானத்தை வச்சு நான் விளக்கு போட்டேன். இப்ப என்னைய பிடிச்ச நேரம் அந்த பாலும் வத்தி போச்சு. இப்ப என்கிட்ட வழி இல்லை, என்னை மன்னிச்சிருங்க மண்ணான்னு காலில் விழுந்தா. சோழ மன்னனுக்கு அப்படியே ரத்தமே கொதிக்குது. இப்படி ஒரு பெண்மணி உலகத்துல இருக்காளா அப்படின்னு சொல்லி அவளுக்கு ஆதரவு கொடுத்து அரண்மனையிலே வேலை கொடுத்தாருன்னு வைங்களே. அந்த அம்மாவுடைய பேர் என்ன எப்படின்னா வரகுணால் அப்படின்னு பேரு. இன்னைக்கு தஞ்சாவூர் கல்வெட்டுல போய் பாத்தீங்கன்னா இது வரலாறு, புராணமா இருந்தா மாத்தி போடலாம். வரலாறுல வந்து ஒரு வார்த்தையை தப்பா பேசினாலும் அது தெரிஞ்சு போயிடும். வரலாறு மாத்தி பேச முடியாது. ஏன்னா ஒவ்வொரு தினங்களுக்கு 4 தினங்களுக்கு ஒரு ஆள் மண்டாபுடி மாதிரி தீபம் ஏத்தணும். அந்த 4 நாள் தீபம் ஏத்தாம இருக்கு என்னன்னு போய் பார்க்கும் பொழுது இந்த நிகழ்வு இங்க இதுதான் வரகுணால் அப்படின்றவத அருமையான ஒரு தாய்ப்பாலை கறந்து விளக்கேற்றிய பெருமை. இந்த பூமியிலே ஒரு பெண்ணாகப்பட்டவள் தாய்ப்பாலை கறந்து அதை விற்று அதில் வரக்கூடிய வருமானத்தின் மூலமாக தீபம் ஏற்றினாள் என்றால் அது தமிழகத்தில் மட்டும்தான், அதுவும் சோழ நாட்டில் தான். உலகத்துல தெய்வங்கள் பலவிதமா அவதாரம் எடுத்திருக்கு. ஆமா, ஆனா ஒரு பெண்ணுக்காக பாருங்க, சிவபெருமானே தாயா, ஏன்னா ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம், மழை வருது, ஒரு மழையா வருது, மழையா வருது. இது நீங்க வந்து விரிவா சொல்ல வேண்டாம். ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம், ஒரு வார்த்தை சொன்னாலே அந்த வார்த்தையில இருந்து எந்த அளவுக்கு உண்மை இருக்குன்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சிவபெருமானே தாயாக மாறி ஒரு பெண்ணுக்காக பிரசவம் பார்த்தாரு. நல்ல விஷயம். அது எங்க? இதே உங்க நாட்டுல நடந்த விஷயம். நல்லா உதறி எடுத்துக்கிட்டு போங்க. காவிரியிலே தண்ணி வருகிறது. என்ன காரணம் பாருங்க, இந்த கரையில இருந்து ஒரு மகளை கட்டி கொடுக்குறா, அந்த கரைக்கு, அந்த கரையில கட்டி கொடுக்குறா. 5 மாசத்துல மறந்து கொடுத்துட்டா, 9 மாசத்துல வளகாப்பு போட்டு தன் வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும், இந்த கரையை கூட்டிட்டு வரணும். பாருங்க, 9 மாசத்துல வளகாப்பு போட்டு கூட்டிட்டு வர்ற நேரத்துல ஆத்துல தண்ணி வந்துருச்சு. தாய் அங்கிட்டு போக முடியல. 1 மாத காலமாக தண்ணி வருது. தாய் கதறா, அந்த கரையில இருந்து கதறா. பிள்ளைக்கு நிறமாச கற்பிணியா இருந்தாலே வளகாப்பும் போட முடியல. ஆத்துல தண்ணி வருது, தண்ணி எப்போ குறைவது, நம்ம போய் பிரசவம் பார்ப்பது அப்படின்னு ஏங்கி நின்னா. ஆனா போகல. அங்கே மக கடந்து துடிக்கிறா, பிரசவ வழியில துடிக்கிறா. ஆனா தாய் இங்க இருந்து போய் பிரசவத்தை பார்த்துட்டா. பிரசவத்தை பார்த்து தாய் வேறு குழந்தை வேறாக பிரித்து, சுருக்கமா சொல்றேன், பிரித்து நல்லபடியா பிரசவம் முடித்த பிறகு தாய் கிளம்பி வந்துட்டா. 1 மாசம் இல்ல 2 மாசமாக தண்ணி குறையவே இல்லை. 2 மாசம் முடிந்த பிறகு தண்ணி குறைஞ்சிருச்சு. மறுபடியும் தாய் இங்க இருந்து போறா. போய் மகளே அப்படின்னு மகளையும் பேரனையும் தூக்கி அப்படி கொஞ்சினா. எப்படி நடந்துச்சு, என்ன நடந்துச்சு அப்படின்னு மகள்கிட்ட கேட்கும் பொழுது, அம்மா நீ தானே வந்து எங்களுக்கு பிரசவம் பார்த்து விட்டுட்டு போனியே, இப்ப எப்படி பிரசவம் நடந்துச்சு, எப்படி பிள்ளை பத்தன்னு என்ன கேட்கறியேன்னு கேட்கும் பொழுது, அப்ப இறைவனை நினைத்து துதைத்தால். அப்பதான் சிவபெருமானுடைய அசரீரியாக தாயாக உருவெடுத்து பிரசவம் பார்த்தவன் நான் அப்படிங்கிறனால தாயும் ஆனவர் அப்படிங்கிற சுவாமி இன்னைக்கு மலைக்கோட்டையில உச்சி பிள்ளையாருக்கு கீழே தாய்மான சுவாமி அப்படிங்கிற சிவன் கோயில், சிவனுக்கு பேரு தாயுமானவர் அப்படின்னு, தாயும் ஆகி பிரசவம் பார்த்த பெருமை ஒரு சிவனுக்கு உண்டு அப்படிங்கறதான் காரணம். தந்தையும் தாயும் போல் அவன் இருப்பான், ஒரு தாயும் தந்தையும் அவனுக்கு இல்லை. ஏடு தந்தான் தில்லையிலே பாடம் அப்படிலாம் உண்டு. அதை பாட வந்தேனடி அவனுடைய தந்தையும் ஆனார், அதே சமயத்துல தாயும் ஆனவர். அதனால தாயுமானவர் அப்படிங்கிற அற்புதமான விஷயம். நீங்க வந்த விஷயம் என்ன, அதை சொல்லுங்க. பெண்ணின் பருவங்கள் என்ன, என்னென்ன? பேதை பிதம்பை மங்கை மடந்தை அறிவை தெரிவி பேரிலம்பி. 70 பருவத்துல என்ன பருவத்துல இருக்கீங்க? மங்கை பருவம். மங்கை பருவம் அடைஞ்ச ஒரு பொண்ணுக்கு என்ன தேவை? பாதுகாப்பு வேணும். பாதுகாப்பு யார் வைக்கிறது? எங்க அப்பா அம்மா, அண்ணன் தம்பிகள், கடைசி உறவினர்கள்,
கடைசி வரையும் ஒரு துணைவன் அப்படின்னா யாருக்கு வேணும்? கடைசி வரைக்கும் ஒரு துணைவன்னா கட்டின புருஷன் தான். அதுதாங்க நான் இப்ப முருகப்பெருமானுக்கு ஒரு அதுவும் எல்லாருக்கும் வாய்க்கிறது இல்ல. ஒரு நேர்த்தி கடன் வச்சிருக்கேன். அதுவும் எல்லாருக்கும் வாய்க்கிறது இல்ல. இன்னாருக்கு இன்னார் கல்யாணம் பண்ணி பாதி வாழ்க்கை போய்கிட்டு இருக்கும் பொழுதே இன்னொரு பிள்ளைய கூட்டிக்கிட்டு ஓடி போயிடுறாங்க. அது நடக்கிறது. அப்புறம் கடைசி வரைக்கும் எங்க அந்த அம்மாவுக்கு பாதுகாப்பு இல்ல, எது வேணாலும் நடக்கலாம். அதுவா பாதுகாத்துக்கிட்டாங்க. அதுவா தன்னைத்தானே பாதுகாக்கிறது உலகத்துல மிகப்பெரிய பாதுகாப்பு. அதனால நான் வச்ச நேர்த்தி கடனை சொல்றேன். சொல்லுங்க. நான் வச்சிருக்கேன் நேர்த்தி கடன். திரைவிதத்தை காத்துட்டு இருக்கீங்க இல்ல முருகப்பெருமானுக்காக. அந்த முருகப்பெருமான நீங்க திருமணம் முடிக்கணுங்கிறதா என்னுடைய கனவு. அதனால முருகப்பெருமானே உனக்கு மாப்பிள்ளை, அந்த செய்தியை நான் கொண்டு வந்தேங்கிற சொல்றேன். சம்மதம் சொல்லுங்க. எனக்கு பிடிக்கல. என்ன பிடிக்கல? முருகனை திருமணம் செய்து கொள்ள நேர்த்தி கடன் வச்சது பிடிக்கலையா? இங்க பாருங்க, எதுவுமே எனக்கு பிடிக்கலங்க. என்ன பிடிக்கல? நீங்க யாரை பாத்திருக்கீங்க மாப்பிள்ளை? முருகப்பெருமானை. அவரை நான் திருமணம் செய்ததுல விருப்பம் இல்ல. செந்தில் குமரனமா? செந்தில் குமரனா? செந்தில் ஆண்டவரை வணங்குறதுக்கு தயாரா இருக்கேன். ஆனா அவரை திருமணம் பண்ணிக்க எனக்கு விருப்பம் இல்ல. மனசுல நினைச்சு பாருங்க, எல்லாமே புண்ணியமாக சேரும். அள்ளும் பகலும் இந்த அவசையை நீ விடுத்து, அள்ளும் பகலும் இந்த அவசையை நீ விடுத்து, அள்ளும் பகலும் இந்த அவசையை நீ விடுத்து, அவனிகள் இருப்ப செவி மடுத்து சொல்லும் கேளமா. நவபாசான சிலையால் செய்யப்பட்டது. பாசானம் என்றாலே விஷம். போகரால் கொடுக்கப்பட்டது பழனியில் இருக்கக்கூடிய முருகன். அதுலயும் பாருங்க, ஊருக்குள்ள பரவலா என்ன பேச்சு அப்படின்னா, பழனியில இருக்கிற முருகனை வந்து பாதிக்கு மேல சுரண்டி எடுத்துட்டாப்பா அப்படின்னு பேச்சு. நீங்க என்ன கல்யாணம் பண்ணி கொண்டு போய் அவர் பக்கத்துல வச்சு இருக்கிற இந்த கொஞ்சத்தையும் சுரண்டாங்க, அப்புறம் எல்லாரும் சேர்ந்து எண்ணெயை சுரண்டுறதுக்கா? அவரை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். கூட்டி கொடுப்பதுங்கள் ஒத்திரத்தில் முறையும், கூட்டி கொடுப்பதுங்கள் ஒத்திரத்தில் முறையும், ஓட்டமை சொல்லாம திரும்புமைக்கு நான் தெரியும். கைபருசை செல்லாதும் கைபருசை செல்லாதும் கூட்டி கொடுப்பதெங்கள் கோத்திரத்திலும் இல்லை, கூட்டி கொடுப்பதெங்கள் கோத்திரத்தினும் இல்லை, கூட்டி கொடுப்பதெங்கள் கோத்திரத்திலும் இல்லை. கேட்டு செய்வதி காத்தி மனமுடு சொல்லும் என் வார்த்தை கேளமா. அன்பை கூட்டி, அறிவை கூட்டி, பண்பை கூட்டி, பாசை கூட்டி, நட்பை கூட்டி, உறவை கூட்டி, உன்னையும் காலை சூரியோதயத்துக்கும் உனக்கு வந்த முருகனுக்கும் இந்த ஒளியமங்கல மேடையிலே திருமணம் இல்லையே என் பேர் நாரதம் அல்ல. நான் அணிந்திருப்ப 30 நூல் அல்ல. வருகிறேன். சத்தியம் சத்தியம் சத்தியம். போங்கல், நீங்க போங்கல், மோதிக்கிறாம போங்க. போயிட்டாரா? இப்ப இந்த வண்டி போய் அந்த வண்டியை கிளப்ப போகுது. அந்த வண்டி தயாரா நிக்குது. முருகா வர வேண்டும், வர வேண்டும், விரைவில் வந்து என்னை ஆட்கொள்ள வேண்டும் ஐயனே, வருக வருக. சம்போ மகாதேவா, சம்போ மகாதேவா, சம்போ மகாதேவா, சம்போ மகா சம்போ
சம்போ மகாதேவா சம்போ மகாதேவா திருச்சி திரி சமூகமத்திற்கு மதுரபனாக விளங்கும் கைலாய மலையில் பொன்மை வீட்டிற்கு மத்தாளி மண்டபத்து ரத்ன சிங்காசனத்தின் பிதாபதி மதியவனவிற்காக துன்புற நார்தன் யாழ்வாசிக்கு பாணிகமன் முதலிய புதகன தலைவரும் குடமுடி இனிசை விளங்கும் அந்த பொன்னிய வேளையில் தேவர்கள் முனிவர்கள் எழுந்து கரங்குப்பை பணிந்து அசுரனை அடங்கி இந்நிலை எடுத்துரைக்க இறைவன் அருள் சுரந்து பிரம்மா விஷ்ணு ருத்ரன் மகேஸ்வரன் சதாசிவன் பஞ்ச சக்திகளோடு எனது தந்தைக்கு நெற்றிக்கு நிருந்து 6 தீப்பொறிகள் பறந்து சென்று சரவணப்பைகள் விழ 6 பொறிகளும் 6 குழந்தைகளாக மாற கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டு எனது அன்னையர் கண்டு மகிழ்ச்சி 6 குழந்தை அரவணைத்து உருவாக்கி 6 முகன் என்று பெயர் பெற்ற கலகாசலத்திற்கு கண்ணமுதலை என்று போல் பக்தர்கள் வருகின்றார்கள்.